என்னை சுற்றி இருள் இருந்தாலும் இரவா இருந்தாலும் நான் பிரகாசிப்பேன். அல்லேலூயா. அந்த பிரகாசத்தை கர்த்தர் நமக்குள்ள இன்றைக்கு வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அண்ணால போல எந்த ஒரு பிரத்யட்சமான தரிசனமும் பரலோகத்திலிருந்து வரல, எந்த தீர்க்க தரிசியும் எழும்பல, யாருமே அங்கே தேவனை தேடுறவங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணல தெரியல. சிமியோன் ஒருத்தர் இருந்தார், அவர் காத்திருந்தார். ஆனால் இந்த அம்மாவுடைய விளக்கு இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அந்த விளக்கு, அந்த ஆராதனை, அந்த ஜெபம் தான் கர்த்தரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அவர் ஜெபிக்க மாட்டேங்கிறார், என் பிள்ளை ஜெபிக்க மாட்டேங்குது, இதே நீங்கள் சொல்கிறத நிறுத்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வெளிச்சத்தின் வழியாக கர்த்தர் அவர்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு இருளான சூழ்நிலைமையிலும் நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்க உபாகமம் புலம்பல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளாமா? 19ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். புலம்பல். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியில் முதற் சாமத்தில் கூப்பிடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழும்பணும், எழும்பி கூப்பிடணும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தண்ணீரை போல உன் இருதயத்தை ஊற்றிவிடு. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை நீங்கள் மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துவதை விட தேவனுக்கு வெளிப்படுத்தணும். நம்புறீங்களா? நீங்கள் தேவனுக்கு வெளிப்படுத்தணும். இருதயத்தில் ராஜாமத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் அங்கே கடைசியாக ஒரு வார்த்தை இருக்குது, கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. நீங்கள் எழுந்து முழங்கால் படிட்டு உங்கள் வலது கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெரிய கிரியைகளை கொண்டு வரும். நம்புறீங்களா? ஆமென். இருதயத்தை ஏதோ ஒரு மனுஷரிடத்தில் நீங்கள் போய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. ஒரு தண்ணீரை ஊற்றுவது போல். ஆனால் அன்றைக்கு அண்ணால் என்ன செய்தா? அவள் உள்ளத்துல எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ணாளுடைய வாழ்க்கையை எடுத்தா எப்பொழுதும் அண்ணால் ஆலயத்துக்கு வருவாங்க. வருஷம் வருவாங்களா? எல்லா வருஷமும் வருவாங்க, அழுவாங்க, போயிடுவாங்க. தன்னுடைய கணவர்கிட்ட பேசுவாங்க, தன் கணவர் தன்னை ஆறுதல் படுத்துவார், போயிடுவாங்க. ஆனால் அந்த வருஷம் மட்டும்தான் அண்ணால் நினச்சா, இல்லை நம்ம கணவர் முன்னாடி வடிக்கிற கண்ணீர் எந்த பிரயோஜனத்தையும் என்ன பண்ணல, கொண்டு வரல. தன்னை கஷ்டப்படுத்துகிற அவளுக்கு முன்னாடி வடிக்கிற கண்ணீர் எந்த பிரயோஜனத்தை என்ன பண்ணல, கொண்டு வரல. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், நான் கண்ணீரை வடிக்கல, கண்ணீரை விதைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கண்ணீரோடு போய் அவ தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டு வந்தாள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். உங்களை ஆண்டவர் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடணும். தேவ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் என் இருதயத்தை ஊற்றி விட்டு, அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் செஞ்சுருங்கப்பா, உங்களால் தான் இதை செய்ய முடியும். நான் போய் எல்லாம் பேச மாட்டேன். நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரிலாம் சில நேரத்தில். நான் எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். நான் போய் என் நியாயத்தை என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் போய் எனக்காக என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நீங்கள் எனக்காக பேசுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்த உடனே கர்த்தர் நமக்காக எப்படி பேசுவார் தெரியுமா? அப்படி கிரியை செய்வார். உங்களுக்கு பைபிளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கா. அந்த வார்த்தை எல்ஷடாய் அப்படின்னு இருக்கு. எல்ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றார், 99 வயது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதாவது இந்த வசனத்தை எப்படி எழுதிருக்கலாம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்க கூடாது. ஆனால் வேதம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுதுன்னா 99 வயதுல அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத வயதுலன்னு அர்த்தம். முடியாது, இயலாது, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கர்த்தர் தரிசனமாக்கி சொல்றாரு, இல்லை முடியும், உன்னால முடியாது, உன்னுடைய சரீரம் செத்து போச்சு, உன் மனைவியால முடியாது, உன் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சு, ஆனால் என்னால் முடியும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முடியாது, கூடாது, ஆகாது அப்படிலாம் ஒன்று இருக்கும்ல, மாறவே மாறாது, முடியவே முடியாது, கடன் பிரச்சனை மாறாது, இந்த வியாதி குணம் ஆகாது, அப்படி தானே இருக்குது. நெகட்டிவான வார்த்தைகள் இருக்கா இல்லையா? மைக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஓகே. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவே வராது, இந்த குடும்பம் சேராது, இது நடக்காது, அப்படியெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இது நடக்காது, ஆனால் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லணும். எப்படி வேதம் சொல்லுது? 99 வயதில் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதாவது முடியாதுன்ற, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய முற்பிதாக்களுடைய பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் யார் யாருக்கு எந்தெந்த வயசில் பிள்ளை பிறந்ததுன்னு இருக்கும். போய் வாசி பாருங்கள். வீட்டில் வாசிப்பீங்களா? இந்த வீட்டில் பைபிள்லாம் வாசிப்பீங்களா? ஆமாம். அப்படி வாசிக்கும் போது இந்த ஆதியாகமம் 11, 12 போய் வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தில் எந்த லேடிஸ் வயசு சொல்லலாங்க, ஜென்ஸ், எந்த ஜென்னுடைய வயசில் அவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. இருக்கா? ஒரு சில பேர் வாசிச்சு பார்க்குறீங்க இப்போ திருப்பி. இருக்குல்ல? அவருடைய 34ஆம் வயதில் இருக்கா? பெற்றான் இருக்கா? அடுத்து ஒரு சிலருக்கு 20 சில 20+லேயே சில பேர் பிள்ளை பெற்றிருக்கிறாங்க.
தன்னுடைய தாத்தாமாரு தன்னுடைய முற்பாட்டர்கள் எல்லாம் 30 வயசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிள்ளையை பார்த்துட்டாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 99 வயசு. ஆனால் இன்னும் பிள்ளையே. ஆபிரகாம் பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிராம் என்றால் தகப்பன் அர்த்தமா. இப்போ நமக்கு ஒரு அக்கா பேர் இருக்கும், அந்த அக்கா பேர் சாந்தி. ஆனால் அந்த அக்கா கிட்ட நான் சொல்லவே இல்லையே, நீங்களே முடிச்சிட்டிங்களே. அந்த அக்கா பேர் சாந்தி, ஆனால் அந்த அக்கா வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. சில பேர் பேருக்கும் ஆளுக்கும் என்ன பண்ண முடியும், சம்மந்தமே இருக்கவே இருக்காது. ஐயா பேர் அன்புமணி, ஐயா போட்டு மனைவி என்ன பண்ணுவார், செம்மட்டி அடிப்பார். பேருக்கும் ஆளுக்கும் என்ன பண்ணாது, சம்மந்தமே இருக்காது. ஆபிரகாமுக்கு பேரே என்னதான் அர்த்தமே தகப்பன், ஆனால் பிள்ளை இல்லை. அப்போ அந்த உலகம் அவர் எப்படி சொல்லியிருக்கோம் இல்லை, எல்லாரும் எப்படி பேசியிருப்பாங்க அவரை பற்றி. ஆனால் வசனம் சொல்லுது 99 வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்கிறார், என்னால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இல்லை ஆபிரகாமே, உன் வயசு என் வல்லமைக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. உன் சரீரம் என்னுடைய வல்லமைக்கு தடையில்லை. எத்தனை பேர் இப்படி பார்க்குறீங்க? ஆமாம், உலகம் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், டாக்டர் சொல்லிட்டார் என் கர்ப்பத்தில் பிள்ளை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அது மருத்துவர்கள் அறிக்கை. ஆமாம், ஆனால் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி போய் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க என் புருஷன் குடிப்பழக்கத்திலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன்ப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? அப்படி போய் என் குடும்பத்தில் கடன் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி சொல்லி 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 தான் நீங்கள் ஜெயம் எடுக்கணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ. மனுஷர் பார்க்கிறபடி, உலகம் பார்க்கிறபடி, மனுஷர் பேசுகிறபடி, உலகம் பேசுகிறபடி, உலகத்தார் சும்மா கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறவங்க அல்ல. அவங்க ஜெபங்களே வித்தியாசமாக இருக்கும். அண்ணாள் ஜெபிச்ச ஜெபம் என்ன? அண்ணாளுக்கு பிள்ளையா, குட்டியா, புருஷனா, எதுவுமே இல்லை அந்த அம்மாவுக்கு. ஆமாம் தானே? அப்போ இந்த அம்மா எதுக்கு தான் ராவும் பகலும் ஜெபம் பண்ணுச்சு? இன்றைக்கி புள்ள குட்டி பிரச்சனை இருந்தும் கூட நம்ம என்ன பண்ண முடியல, நம்ம ஜெபிக்கிறது இல்லை. அப்போ இந்த அம்மா எதுக்கு இரவும் பகலும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு? இந்த விளக்கு ஒரே நோக்கத்துக்காக தான் இருந்துச்சு, இயேசு வரணும், ரட்சகர் வரணும், ரட்சகர் வரணும். இந்த அம்மாவோட ஜெபம்லாம் அதான். இங்கே வயசான அம்மாக்கள் சில பேர் இருக்கிறீங்க, வீட்டில் வயது முதிர்ந்து இருக்கிறீங்க, மாமியார் பொறுப்பில், பாட்டி பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் பேத்தியா என்னை நினச்சி நான் உங்களுக்கு கேட்குற ஆலோசனை தெரியுமா? ஒரு சேர்லையோ ஒரு பெட்டிலையோ உட்காந்துட்டோ படுத்துட்டோ உங்கள் வாய் நிறைய நீங்கள் உங்கள் பேரனுக்காக, பேத்திக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தலைமுறைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுற உங்கள் ஜெபம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பையன் நடந்துக்கல, உங்கள் மருமகன் நடந்துக்கல, உங்கள் பேர பிள்ளைகள் நடந்துக்கல, அவங்கக்கிட்ட போய் வாதாடி அவங்கக்கிட்ட விளக்கம் சொல்லி அவங்கக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியது, எங்கள் பாட்டி எப்போ பார்த்தாலும் பெட்டு மேலே உட்காந்துருப்பாங்க. எங்கள் பாட்டிக்கு ஒரு பெட்டு, ஒரு ரூம் இருக்குது. அதில் உட்காந்துருக்கும் போது எங்கள் மாமா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி, சோத்திரம் பண்ணுமா, சோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் சோத்திரம் பண்ணுவாங்க. எல்லா பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே என் மூத்த மகனுக்காக ஸ்தோத்திரம், என் மூத்த மருமகளுக்காக ஸ்தோத்திரம். அதுதான் அவங்களுக்கு ஜெபிக்க. அப்போ தான் அவங்க ஆவிக்குரிய ஒரு சபைக்குள்ளே வந்தால் ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு சொல்லுவாங்க. என் பேரன் பேத்தி எல்லார் பேரும் நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லார் பேரும் சொல்லி சோத்திரம் சொல்லணும். சத்தமாக எங்கள் மாமா சொல்லும், என்ன சோத்திரம் சத்தம் கேட்கல அப்படின்னு வர எங்கள் மாமா அங்கிறது. உடனே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, வாழ்நாள் முழுசு எங்கள் பாட்டி கடைசி காலத்தில் எங்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் சோத்திரம் சொல்கிறது தான். பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் எங்கள் குடும்பத்தை எல்லாம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பேரம் பேத்திகளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கார். எங்கள் குடும்பத்தில் ஊழியர்களெல்லாம் கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற அந்த ஜெபங்கள், ஒருவேளை உங்கள் சோத்திரம் என்ன ஜெபி பெரிய வசனங்களோட ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல கூட, பெயர்களை சொல்லி அவர்களுக்காக நீங்கள் செய்கிற ஸ்தோத்திர பலிகள், ஹல்லேலூயா, உங்கள் குடும்பத்தை தழைக்க பண்ணும். பணம், பதவி, பொருள், பின்புலம் செய்யாததை ஜெபம் செஞ்சு முடிச்சிரும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக செய்யும். உங்கள் விளக்கு, உங்கள் ராஜாமத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் இருதயத்தை ஊற்றி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார், உங்களுக்காக இறங்கி வருவார், உங்கள் குடும்பத்துக்காக கிரியை செய்வார். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருந்தார். நான் முதல்ல சொன்னேன், இந்த விளக்கு என்பது எதற்கு அடையாளம்? நற்கிரியைகளுக்கு அடையாளம். இரண்டாவது, விளக்கு என்பது ஆராதனைக்கும் ஜெபத்திற்கும் அடையாளம். மூன்றாவது, விளக்கு என்பது ஆயத்தத்துக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நான் சொன்ன எல்லா உலக பிரகாரமான காரியங்களுக்கும் மேலாக நீங்கள் வேத புத்தகம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகம், வசனங்கள். நம்ம மத்தேயு 25 நம்ம வாசிக்கும் பொழுது, புத்தி உள்ள ஸ்திரீ இல்லை, ஹல்லேலூயா, புத்தி உள்ள கன்னிகை. இந்த கன்னிகை என்ன பண்ணுறாங்க? எல்லார் கையிலும் என்ன இருக்குது? விளக்கு இருக்கா இல்லையா? விளக்கு இருக்குது. எண்ணெய் என்ன ஆயிடுச்சு? காலியாக போச்சு. உங்கள் எண்ணெயை காலி பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுமா? நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உலக சம்பாஷணைகள் உங்களை என்ன பண்ணும்? ட்ரெயின் அவுட் பண்ணிடும். பண்ணுமா பண்ணாதா? ஆமாம், தேவையில்லாத சில காரியங்களை பார்க்குறது, பேசுறது, கேட்குறது. பெண்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியாது? சும்மாவே இருக்க முடியாது. ஆண்கள் எல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை என்ன பண்ண மாட்டோம்? செய்யவே மாட்டோம். நமக்கு அடுத்த வீட்டில் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். தெரியாமல் அந்த வீட்டில் சொம்பு கீழே விழுந்தா கூட, இல்லை அங்கே ஏதோ சண்டை நடக்குதுன்னு போய் ஜன்னல் பக்கத்தில் காதை வச்சு கேட்குறது பார்த்துருக்கீங்களா?
அப்படியே காதை வச்சு கேட்பாங்க, என்ன நடக்குது, என்ன பேசுகிறாரு. இப்படியே நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீட்டு காரியத்தை நிறைய பெண்கள், அதுவும் எனக்கு ரொம்ப உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், இந்த வீடு வீடாக போய் உட்காந்து பேசுகிற பழக்கம் இங்கே யாராவது பெண்களுக்கு இருந்தால் நிறுத்திடுங்க. மற்றவர்களை பற்றியே பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை நிறுத்திடுங்க. இது எல்லாம் என்ன பண்ணுன்னா உங்கள் எண்ணெயை காலி பண்ணிடும். அல்லேலூயா. உங்களை ட்ரெயின் அவுட் பண்ணிடும். உங்களுக்கு தேவையில்லாத சில காரியங்களை உங்களுக்குள்ள என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். ஒரு சீரியலில் ஒரு மாமியாருக்கு ஒரு மருமக டீயில் வந்து என்ன பண்ணுது, விஷத்தை கலந்து கொடுக்குது. இதை இந்த அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். பார்த்த உடனே கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும் போதே சோதனைக்கு மருமக டீ எடுத்துட்டு வரும். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தோணும், அந்த டீயை பார்த்தா வந்து தோணும் இல்லை, ஒருவேளை நம்ம ஏதாவது பண்ணால் இவனை இப்போ எனக்கு டீ வேணாமா, எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஆமாம் தானே, இதுதான் காரணம். அதனால தான் சொல்கிறது, எப்படி சிஸ்டர் நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த டிவி பார்க்குற பழக்கத்துலேருந்து ஒரு விடுதலையே என்ன பண்ணல இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு முதல் வழி அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஷட் டவுன் பண்ணணும்.